வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் தனரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்களுக்கான பாதுகாப்பான இணையவழி வழிகாட்டல்களை தீர்மானிக்க டிஜிட்டல் செயலணி. கல்வி அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கைது. ரிசார்ட் பகுதியின் இளஞ்சூழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலை. விசேட போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் 22 பேர் நேற்று கைது. போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 500 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. முல்லைத்தீவு சிறுமியின் உயிரிழப்பு குறித்து புலனாய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலம் கடந்த ஆண்டில் 11 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம். சையட்டி விகாரைக்கு எதிராக போராடியவர்களுக்கான வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒத்திவைப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சில பாடத்திட்டங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கான பாதுகாப்பான இணையவழி வழிகாட்டல்களை தீர்மானிக்கும் டிஜிட்டல் செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பத்திலிருந்து குழந்தைகளை முழுமையாக பிரித்துவிட முடியாது என்பதால் அவர்களுக்கு பொருத்தமான இணைய செயற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும் என வலியுறுத்தினார். இதற்கான வழிகாட்டுதல்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்கள் மற்றும் இணைப்புகளை மாத்திரமே மாணவர்கள் அணுகும் வகையில் இது அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் சுயகற்றல் தொகுதிகள் ஊக்குவிக்கப்படும். இனி ஆண்டு இறுதி பரீட்சைகளுக்கு பதிலாக தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்டகாலமாக நிலவும் ஆசிரியர் தட்டுப்பாட்டிற்கு 2026 மார்ச் மாதத்திற்குள் தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆளுநர்களிடம் இருந்தும் இதற்கான ஆலோசனைகள் பெறப்படவுள்ளன. அத்துடன் உலக வங்கியின் 200 மில்லியன் டாலர் நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்காகவே தர மாறுபாடு திட்டங்கள் அவசரமாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் நிராகரித்தார். அவ்வாறான எந்த நிபந்தனைகளையும் விதிக்கப்படவில்லை என அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குறித்த பிரிவில் இன்று காலை முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தோஷ நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிலேயே முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு இணங்க இன்று காலை அங்கு முன்னிலையாகியுள்ளார். கடந்த அரசாங்க காலத்தில் விவசாய அமைச்சின் செயற்பாடுகளுக்காக ராஜகிரிய பகுதியில் வாடகை அடிப்படையில் கட்டடம் ஒன்றை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. அந்த சம்பவம் தொடர்பில் அப்போதைய அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதன்படி அவர் இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கையின் கீழும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் நேரடி தொடர்புடைய 22 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது 28,333 பேர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 263 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 141 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பாக 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 500 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் சில அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் போலீஸ் கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதாள உலக குழுக்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் என்பவற்றை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக அரசாங்கம் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் 12 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்பகட்ட புலனாய்வு விசாரணையை நடத்திய நிபுணர்கள் குழுவின் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
சிறுமி இறந்த சம்பவத்தின் போது மருத்துவமனை அறிக்கையில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கலாம் என கருதும் பட்சத்தில் அது தொடர்பில் காவல்துறையினரால் முறைப்பாடு செய்யுமாறு நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் அவசர சிகிச்சை பிரிவில் குறித்த நேரத்தில் கடமையில் இருந்த தாதி உத்தியோகத்தரை சாதாரண நோயாளர் விடுதிக்கு மாற்றுமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மருத்துவத்துறை தனியாக செயற்பட அனுமதிக்காது மற்றொருவரின் கண்காணிப்பின் கீழ் செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரைகள் உடனடியாக நடைமுறை படுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணியாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணைகளை அறிக்கையை எதிர்வரும் ஒரு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக வடக்கு மாகாணத்தின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலம் 2025ஆம் ஆண்டில் 11 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட முடிந்துள்ளதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பணமனுப்பல்கள் மூலம் 7 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வருமானமும் சுற்றுலாத்துறை மூலம் 3.2 பில்லியன் டாலர் வருமானமும் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று காலை வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இதனை தெரிவித்தார். மேலும் டித்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களிடமிருந்தும் இதுவரை நன்கொடையாக சுமார் 85 பில்லியன் ரூபாய் பணம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரை தொடர்பாக போராடியவர்களுக்கு எதிரான வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணை இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்கினை ஒத்திவைத்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரையான திச விகாரைக்கு முன்பாக போராட்டம் நடத்திய போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் சொந்த பிணையில் விடுதலை செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா உள்ளிட்டோர் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் மூலம் சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஜெலியா புளோரன்ஸ் ஆகியோர் இன்றிரவு அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். நியூயார்க்கில் உள்ள மன்ஹாட்டன் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். உள்ளூர் நேரப்படி இன்றிரவு 10:30 மணியளவில் இந்த விசாரணை நடைபெறவுள்ளது. இவர்கள் மீது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் பயங்கரவாத சதி ஆகிய பாரிய குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கு மாநிலமான ஜோப்பில் பயணிகள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 25 பேர் உயிரிழந்ததுடன் 14 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிகவா மாநிலத்தில் உள்ள அதியானி கிராமத்தில் இருந்து புறப்பட்ட படகு யோப் மாநிலத்தில் உள்ள ஹார்பேக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படகில் 52 பேர் பயணம் செய்த நிலையில் 25 பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். மேலும் இதுவரை 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 14 பேரை தேடும் பணி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜோப் மாநில அவசர நிலை மேலாண்மை ஏஜென்சி தலைவர் தெரிவித்தார். நீர்க்கசிவு காரணமாக படகு நீரில் மூழ்கியதாக தெரிவித்த ஜிகாவா மாநில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களுக்கான பாதுகாப்பான இணையவழி வழிகாட்டல்களை தீர்மானிக்க டிஜிட்டல் செயலணி. கல்வி அமைச்சர் ஜோன்சப் பெர்னாண்டோ கைது. ரிசார்ட் பகுதியின் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலை. விசேட போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் 22 பேர் நேற்று கைது. போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 500 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. முல்லைத்தீவு சிறுமியின் உயிரிழப்பு குறித்த புலனாய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலம் கடந்த ஆண்டில் 11 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம். தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடியவர் வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒத்திவைப்பு. இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.